Hello students, 11th English first midterm examsக்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் இன்னைக்கு நடந்த கொஷின் பேப்பர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 2025 ஓடது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான். 45 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம்ஸ் நடத்திருக்காங்க. 1.5 hours எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 1 mark கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆன்டனிம்ஸ் ஒரு 2 question answers கொடுத்துட்டு அதுக்கடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, ரைட் ப்ரிப்போசிஷன், அதுக்கடுத்தது ரைட் ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, பேர் ஆஃப் த காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது செகண்ட் பார்ட்டில் 2 mark கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் த டீத், இது வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அதே போல் வெல் ஈகோ இட் மைட் பி ப்ளீஸ்ட் எனஃப், இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் சொன்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பர் அப்படியே சேமாக வரும் அப்படின்னு நம்பி படிக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதே பேட்டர்ன்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இன்னைக்கு தான் நடந்திருக்கு இந்த எக்ஸாம்ஸு. ஸோ இதே பேட்டர்ன்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 13th question, I want to relearn how to laugh, or my laugh in the mirror shows only my teeth like a snake bare fangs. இதுக்கான கொஷின்ஸ்க்கு என்னவோ அதுக்கான ஆன்சர் என்னவோ நீங்கள் அதை எழுதணும். போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு எழுதுறதுக்கு நான் 11th என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு வீடியோ போட்டிருந்தேன். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 mark கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு 2 questions அட்டன் பண்ண சொல்கிறாங்க. வாட் வாஸ் த டெய்லி routine of the grandmother at home? Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher education? How did Marika manage to get financial support for her trip to the USA? இது உங்களுக்கு 3 mark கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. 2 questions அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் 3 mark கொஷின். There will no thrice. With all my heart I do admire athletes who sweat for fun or higher. இது ரெண்டுமே பாருங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட். உங்களுக்கு போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள், அதெல்லாம் படிங்க. செக்ஷன் 3ல் நெக்ஸ்ட் 3 mark கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டைலாக், மேனேஜரும் கஸ்டமரும் கான்வர்சேஷன் டைலாக் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ரைட் எ மெசேஜ் டு த ஃபிசிக்கல் டைரக்டர் ரெக்வஸ்டிங் ஹிம் டு ப்ரெசன்ட் டியூரிங் த ஃபுட்பால் டீம் செலெக்ஷன் ஷெட்யூல் ஃபார் டுமாரோ. ஸோ ரெக்வஸ்டிங் ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 5 marksல பார்த்தீங்கன்னா எனி 2 கேட்டிருக்காங்க. 22 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த வைட்டல் ரோல் த கிராண்ட் மதர் பிளே இன் த ஆத்தர்ஸ் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். த போயட் டஸ் நாட் விஷ் டு எக்ஸ்சேஞ்ச் பிளேசஸ் வித் த அத்லெட்ஸ். ஹவு டஸ் ஹி ஜஸ்டிஃபை ஹிஸ் வியூ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரோஸ் பேராவாக இருக்கட்டும், போயம் பேராவாக இருக்கட்டும், இதில் இருக்கிறது அப்படியே சேமாக எக்ஸாம்ஸ்க்கு வராது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேறு யூனிட்ஸில் இருந்து கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடுங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடல். ஓகே, டெவலப் த ஹின்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஹின்ஸை மேக் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்டோரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதுக்கடுத்து கிராமரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு appropriate determinants. Maha invited dash friends for the birthday party. Fewer, here fewer. அடுத்து பிரியங்கா had taken dash photos during the program. Much photos ஆ, many photos ஆ. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்பு கேட்டிருக்காங்க, மாடல் வெர்பு. அதுக்கு அடுத்தது எல்லாமே மாடல் வெர்ப் தான். அடுத்து ஹோமோஃபோன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது. உங்கள் புக் பேக்கில் இருக்க வொக்காபுலரி, கிராமர்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, அவங்களுக்கு நாளைக்கு என்ன எக்ஸாம்ஸ் நடக்க இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 11th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.